ஆசாரியரும் லேவியரும். அதிகாரம் 12. செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலோடும் யெசுவாவோடும் வந்த ஆசாரியரும் லேவியரும் யாரென்றால், செராயா, எரேமியா, எஸ்ரா, அமரியா, மல்லூக், அத்தூஷ், செகனியா, ரெஹூம், மெரமோத், இத்தோ, கினோதோ, அபியா, மியாமின், மாதியா, பில்கா, சமாயா, யோயாரிப், யதாயா, சல்லு, ஆமோக், இல்கியா, யதாயா என்பவர்கள். இவர்கள் யெசுலாவின் நாட்களில் ஆசாரியருக்கும் தங்கள் சகோதரருக்கும் தலைவராயிருந்தார்கள். லேவியர் யாரென்றால், யெசுவா, பின்னூயி, கத்மியேல், செரபியா, யூதா, மத்தனியா என்பவர்கள். இவனும் இவன் சகோதரரும் துதி செய்தலை விசாரித்தார்கள். பக்புக்கியா, உன்னி என்கிற அவர்கள் சகோதரர் அவர்களுக்கு எதிரே காவல் காத்திருந்தார்கள். யெசுவா யோயக்கீமை பெற்றான். யோயக்கீம் எலியாசிபை பெற்றான். எலியாசிப் யோயதாவை பெற்றான். யோயதா யோனத்தானை பெற்றான். யோனத்தான் யதுவாவை பெற்றான். யோயக்காமின் நாட்களிலே பிதா வம்சங்களின் தலைவரான ஆசாரியர்கள் யாரென்றால், செராயாவின் சந்ததியில் மெராயா, எரமியாவின் சந்ததியில் அனனியா, எஸ்ராவின் சந்ததியில் மெசுல்லாம், அமரியாவின் சந்ததியில் யோகனான், மெலிகுவின் சந்ததியில் யோனத்தான், செபனியாவின் சந்ததியில் யோசேப்பு, ஆரீமின் சந்ததியில் அத்னா, மெராயோதின் சந்ததியில் எல்காய், இத்தோவின் சந்ததியில் சகரியா, சினதோனின் சந்ததியில் மெசுல்லாம், அபியாவின் சந்ததியில் சிக்ரி, மினியாமின், மொபாதியா என்பவர்களின் சந்ததியில் பில்காய், பில்காவின் சந்ததியில் சம்முவா, சமாயாவின் சந்ததியில் யோனத்தான், யோயரிபின் சந்ததியில் மத்தனா, யதாயாவின் சந்ததியில் ஊசி, சல்லாயின் சந்ததியில் கல்லாய், ஆமோக்கின் சந்ததியில் ஏபேர், இல்கியாவின் சந்ததியில் அசபியா, யதாயாவின் சந்ததியில் நெதனியேல் என்பவர்கள். எலியாசிபின் நாட்களில் யோயதா, யோகனான், யதுவா என்கிற லேவியர் பிதா வம்சங்களின் தலைவராக எழுதப்பட்டார்கள். பெர்சியனாகிய தரியுவின் ராஜ்யபாரம் மட்டும் இருந்த ஆசாரியர்களும் அப்படியே எழுதப்பட்டார்கள். லேவி புத்திரராகிய பிதா வம்சங்களின் தலைவர் எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் நாட்கள் மட்டும் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டார்கள். லேவியரின் தலைவராகிய அசபியாவும் செரபியாவும் கத்மியேலின் குமாரன் யெசுவாவும் அவர்களுக்கு எதிரே நிற்க, அவர்கள் சகோதரரும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதனுடைய கற்பனையின்படியே துதிக்கவும் தோத்தரிக்கவும் ஒருவருக்கொருவர் எதிர்முகமாக முறைமுறையாயிருந்தார்கள். மத்தனியா, பக்புக்கியா, ஒபதியா, மெசுல்லாம், தல்மோன், அக்கூப் என்பவர்கள் வாசல்களில் இருக்கிற பொக்கிஷ அறைகளை காவல் காக்கிறவர்களாயிருந்தார்கள். யோத்சதாக்கின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரன் யோயக்கீமின் நாட்களிலும் அதிபதியாகிய நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் இருக்கிற நாட்களிலும் அவர்கள் இருந்தார்கள். சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்த யூதர்களில் ஆசாரியரும் லேவியரும் இருக்கிறார்கள். அவர்களில் பிரதானமானவர்களின் பெயர்கள் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பின் சந்ததியாரை உற்சாகப்படுத்தும் வண்ணமாகவும் அவர்களுடைய ஊழியத்தை பின் சந்ததியாரும் பொறுப்பாய் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுடைய பெயர்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பெர்சியா தேசத்தில் இருந்து செருபாபேல் எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது யெசுவா என்பவர் பிரதான ஆசாரியராய் இருந்தார். செருபாபேலின் காலத்தில் கர்த்தருடைய ஆலயம் எடுப்பித்து கட்டப்பட்டது. கிரேக்க பேரரசின் சக்கரவர்த்தியாகிய மகா அலெக்சாண்டர் தீரு தேசத்தை ஜெயித்து எருசலேமுக்கு வந்தார். அப்போது யத்தூஸ் என்பவர் யூதருக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி கிரேக்க பேரரசின் வெற்றியை குறித்து ஏற்கனவே
தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். பிரதான ஆசாரியனாகிய யத்துஸ் அலெக்சாண்டரிடம் அந்த தீர்க்க தரிசனத்தை பகிர்ந்து சொன்னார் என்று யூத மார்க்கத்து தலைவர்கள் சொல்லுகிறார்கள். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலோடும் யெசுவாவோடும் வந்த ஆசாரியர் லேவியர் ஆகியோரின் பெயர்கள் நெகேமியா 12:1-11 வரை உள்ள வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரும் ஆசாரியர்கள், லேவியர்கள் ஆகியோர் மத்தியில் பிரதானமானவர்கள். யோயக்கீமின் நாட்களில் பிதா வம்சங்களின் தலைவரான ஆசாரியரை பற்றி நெகேமியா 12:26 வரை உள்ள வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற பெயர்களில் சிறிது மாற்றம் செய்து அவர்களுடைய பெயர்கள் இங்கு மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு செருபாபேலும் எஸ்ராவும் எருசலேமுக்கு திரும்பி வந்த பின்பு நெகேமியா எருசலேமின் தேசாதிபதியாக இருக்கிறார். நெகேமியா தேசாதிபதியாக இருந்த நாட்களில் யோயக்கீம் பிரதான ஆசாரியனாக இருக்கிறான். இவன் யெசுவாவின் குமாரன். செருபாபேலும் எஸ்ராவும் எருசலேமுக்கு திரும்பி வந்த நாட்களில் யெசுவா பிரதான ஆசாரியனாக இருந்தான். ஆகையினால் தேவாலயம் கட்டப்படுவது யோயக்கீமிற்கும் நெகேமியாவிற்கும் முன்பு நடைபெற்ற சம்பவமாகும். செருபாபேல் தேவாலயத்தை கட்டிய போது யெசுவா பிரதான ஆசாரியனாக இருந்தான். செருபாபேல் எஸ்ரா ஆகியோரின் காலத்திற்கு பின்பும் ஆசாரியனாகிய எஸ்ரா உயிரோடு இருந்தார். இவர் நெகேமியாவின் காலத்திலும் இருந்தவர். எலியாசிபின் நாட்களில் யோகனான் யதுவா என்கிற லேவியர் பிதா வம்சங்களின் தலைவராக எழுதப்பட்டார்கள். பெர்சியனாகிய தரியுவின் ராஜ்யபாரம் மட்டும் இருந்த ஆசாரியர்களும் அப்படியே எழுதப்பட்டார்கள். இக்காலத்தில் லேவியருடைய ஊழியமும் சிறப்பாக நடைபெறுகிறது. எலியாசிப் என்னும் பிரதான ஆசாரியன் தொபியா என்பவனோடு சிநேகமாக இருக்கிறான். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோட சம்பந்தம் கலந்தவனாய் இருந்தான். நெகேமியா ஆசாரியர் மத்தியிலே காணப்பட்ட குழப்பத்தை நீக்குகிறார். அவர் தேவாலயத்தை சுத்தம் பண்ணுகிறார். அதன் பின்பு லேவியர்கள் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறார்கள். இவர்களுக்கு பின்பு லேவியரே கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். லேவியர்களே ஜனங்களை ஜெபத்தில் வழிநடத்துகிறார்கள். இந்த ஊழியத்தை ஆசாரியர்களில் ஒருவரும் செய்யவில்லை. யெசுவா, பானி, செரவியா, யாமின், அக்குப், சபதாயி, ஒதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். யெசுவா, பானி, கத்மியேல், செப்பனியா, புன்னி, செரபியா, பானி, கனானி என்பவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசாப் நெயா, செரபியா, ஒதியா, செபனியா, பத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றார்கள். ஒருவர் ஆசாரியரா அல்லது லேவியரா என்னும் அடிப்படையில் அவர்களுக்கு ஊழியம் கொடுக்கப்படவில்லை. யாருக்கு திறமையும் தாளந்தும் இருக்கிறதோ அவர்களுக்கு ஊழியம் கொடுக்கப்படுகிறது. லேவியரின் தலைவராகிய அசபியாவும் செரபியாவும் கத்மியேலின் குமாரன் யெசுவாவும் அவர்களுக்கு எதிரே நிற்கிற அவர்கள் சகோதரரும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதினுடைய கற்பனையின்படியே துதிக்கவும் தோத்தரிக்கவும் ஒருவருக்கொருவர் எதிர்முகமாக முறைமுறையாக இருக்கிறார்கள். மத்தனியா, பக்புக்கியா, ஒபதியா, மெசுல்லாம், தல்மோன், அக்கூப் என்பவர்கள் வாசல்களில் இருக்கிற பொக்கிஷ அறைகளை காவல் காக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். யோத்சதாக்கின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரன் யோயக்கீமின் நாட்களிலும் அதிபதியாகிய நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் இருக்கிற நாட்களிலும் அவர்கள் இருக்கிறார்கள்.